கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் சூசியை காமிக்கிறாங்க. அவளுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஸோ அப்போங்க அவள் தன்னோட ஸ்டோரியை சொல்கிறா. நான் வந்து கண்ணை முழிச்சு பார்த்தப்போ தான் என்னால் நம்ப முடிஞ்சிச்சு எனக்கு உண்மையிலே ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு. என்னால் இதை நினச்சி கூட பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கவலையாயிடுச்சுக்கா. பட் ஆனால் எனக்கு வாழ்க்கையில் கிடைச்ச பெரிய கிஃப்ட் என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் ஃபேங் தான். அவர் என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அவங்களோட 3rd ஆனிவர்சரியை பற்றி அவங்க பேசிட்டு இருக்கான். ஸோ இதெல்லாமே கேட்டுட்டு ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அவங்க வியர்டாக ஃபீல் ஆகிட்டுருக்கு. வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிட்டதா நீ நினைக்கிறியா? அப்படி எதுவும் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஃபேங் வா நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். இவங்களோட 3rd ஆனிவர்சரியை பயங்கர கிராண்ட் அங்கே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கு. அப்போ அங்கே நான் உனக்கு எவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் தெரியுமா, நீ வெயிட் பண்ணு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அப்போ அங்கே நம்ம அங்கே ஒரு சில ஃபைல்ஸை கொண்டு வர்றாங்க. நம்ம ஹீரோயின்மே அதில் சைன் பண்ண போகும்போது வேமாங்க அது மேலே அங்கே பிளட்டை அவங்க ஊற்றி விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்போ அங்கே சில பேர் வந்து ரொம்பவே கோவமாயிட்டு, நீ வந்துட்டு என் பொண்ணை கொலை பண்ணிட்டு இங்கே வந்து 3rd ஆனிவர்சரி கொண்டாடிட்டு இருக்கியாடா, உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க சொல்றது எல்லாமே உண்மையான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ அவங்க பேச்செல்லாம் கேட்காத, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு சொன்னதும் பட் இதெல்லாமே பார்த்ததுமே அவளுக்கு பெரிய அங்கே வந்துட்டு ஒரு ட்ராமாவாயிட்டு அங்கே வந்துட்டு மயக்கமாயிடுறா. வந்துட்டு ஒரு ரூம்குள்ளே போனால் அவளுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அவங்க ஒரு ஹார்ஸ் இருக்கவுமே அதை திருப்பினதுமே ஒரு சீக்ரெட் ரூம்குள்ளே போயிட்டுருக்கு. அதில் லேடிஸோட திங்ஸ் கட் பண்ணாங்க, ஃபிங்கர் எல்லாமே இருந்துச்சுக்கு. அதை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஃபேங் எதுக்கு லேடிஸோட திங்ஸ் எல்லாம் வச்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு எதுவுமே புரியலை. அங்கே ஒரு லேடி அங்கே ஸ்டேச்சு மாதிரி உட்காந்துருக்கவுமே அதை பார்த்துட்டு அவள் பயந்து போயிட்டு அரண்டு கத்திட்டுருக்கா. அதுக்கப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா தான் அது ஒரு டால்னு தெரியுது. இந்த டாலை வச்சுட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியலை. அப்போ அங்கே அந்த ஃபேங் அங்கே உள்ளே வந்துட்டு அந்த டால்கிட்ட போய் பேசிட்டு இருக்கான். கூடி சீக்கிரம் இந்த ருவான் ஃபேமிலி நம்மளுக்கே சொந்தமாயிரும், அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயினுக்கு இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அங்கே ரொம்பவே பயமாயிட்டுருக்கு. அங்கே சைடில் வந்துட்டு யாரோ இருக்க மாதிரி அவனுக்கு தோணிட்டு அங்கே நைஃப் எடுத்துகிட்டு போனதும் இவளும் பயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படியாச்சும் இங்கே வந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. பட் அவன் பக்கத்தில் வந்தால் அங்கே வெளியே ஏதோ சவுண்டு கேட்டதுமே அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயினுமே வெளியே வந்து பார்த்தா அங்கே மெய்ட் வந்து கிளாஸை போட்டு உடைச்சிருக்காங்க. ஒழுங்காக பார்த்து வேலையை பார்க்க மாட்டீங்களா அப்படின்ற சைட் அவன் பயங்கரமாக கத்துனதுமே இவன் பார்க்காம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிட்டு செப்பலை கழட்டிட்டு வேமா அங்கே வந்துட்டு ரூம்க்கு ஓடி போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுச்சேக்கா. அப்படின்னா ஃபேங் என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கா, நான் என்னால் வந்துட்டு நினச்சி கூட பார்க்க முடியல, அதனால தான் எனக்கு இப்படிலாம் மெசேஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. பிறகு ரெஸ்டாரண்ட்டுக்கு அங்கே நாம ஃபேங்கோட சேர்ந்து ஹீரோயின் போயிருக்கா. அப்போ அங்கே மேலே ட்ரிங்க்ஸ் கொட்டினதுமே நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னதும் அதை நானுமே கூட வரேன்னு சொன்னதும் இதுக்கு எதுக்குப்பா நானே போய்க்கிறேன்னு சொல்லும்போது உள்ளே போய் அங்கே வந்துட்டு அவள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே சாங்குன்னு ஒரு டிடெக்டிவ் வர்றா. என்னோட ஹெல்ப் உனக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் ஹஸ்பண்ட் வந்துட்டு பயங்கரமான ஒரு கிரிமினல், அவன் என்ன மாதிரி வந்துட்டு வேலை பண்ணுறான்னா போலீஸால் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ ஈஸியாக பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கிறான். அவன் பொண்ணுங்களை வந்துட்டு லவ் வலையில் விழுக வச்சு பிரேக்கப் பண்ணி கொலை பண்ணிடுவான். அந்த லிஸ்ட்டில் அடுத்து நீ தான் இருக்கு அப்படின்றத அவன் சொல்கிறான். அதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏகப்பட்ட பொண்ணுங்களை இதே மாதிரி அவன் பண்ணிட்டான், அவனுக்கு ஒரு டைம் இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தியா, அப்போ உன்னை நினச்சி எனக்கு ரொம்பவே கவலையாயிருச்சு, கொலை பண்ணிடுவானோன்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டேன். நான் ஆரம்பத்துலேருந்து அவனை பற்றி ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், அவனை உள்ள தூக்கி போடணுன்னு, கண்டிப்பாக உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுமே சொல்கிறான். அன்றைக்கி என்னோட ஆனிவர்சரியில் வந்து சில பேர் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க, சீக்ரெட் ரூமில் நான் உள்ளே பார்த்தேன்னு சொன்னதும் அந்த சீக்ரெட் ரூமை நீ பார்த்துட்டியா, அங்கே தான் ஏகப்பட்ட பொண்ணுங்களோட திங்ஸ் எல்லாமே இருக்கும், அது எல்லாமே அவன் பிரேக்கப் பண்ண பொண்ணுங்களோட தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக இவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியணும், ஒன்று எல்லாத்தையுமே டீட்டெயிலாக விசாரிச்சு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஃபேங் வந்துட்டு எதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது உடனே நம்ம ஹீரோயின் அன்னைக்கு ஆனிவர்சரி அதுவுமா ஒரு ஃபேமிலி வந்துட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாங்க பார்த்தியா, அவங்க ஏதோ வந்துட்டு மோட்டிவ்னால தான் பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி தான் நான் விசாரிக்க சொல்லிட்டு இருக்கேன் பேபி அப்படின்றத சொன்னதும் உடனே நீ எதுக்காக அதெல்லாம் விசாரிக்கிற, அதெல்லாம் தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் வந்துட்டு நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், அவங்க எப்படி உங்கள் மேலே பழி சுமத்தலாம், என் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரியாதா, சாங் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொன்ன எல்லாத்தையுமே கூடி சீக்கிரம் எனக்கு விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டு நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஹாப்பி ஆகிட்டு அவனை போய் அங்கே கிஸ் பண்ணிவிட்டு சும்மா அங்கே ட்ராமா பண்ணுறா. பிறகு அங்கே ஒரு கேமராவில் நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருக்கான். ஆஃபீஸில் எல்லா திங்ஸையுமே தூக்கி போட்டு பயங்கரமாக கோவத்தில் அவன் உடைச்சிட்ருக்கான். ஏன்னா ஹீரோயின் இப்போ வரைக்குமே சொத்தை எதையுமே அவனுக்கு எழுதி கொடுக்காம இருக்கான், அந்த ஃபைலில் சைன் பண்ணாமல் இருக்காளேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் எங்கள் வீட்டில் உட்காந்து கூழாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின்
ஹீரோயின் அது எல்லாமே கேமரா மூலமாக அங்கே பார்த்துடுறா. உன்னோட டவுன்ஃபால் இதோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நீ வந்துட்டு கவுண்ட் டவுன் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரூட்ஸை கட் பண்ணிவிட்டு நைஃபையுமே கூட சேர்ந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. மலையில் உட்காந்துட்டு அப்படியே ஹாப்பியாக அவன் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மெய்டு வந்துட்டு, மேடம் உங்களுக்காக மெடிசன் கொண்டு வந்தாச்சுன்னு சொன்னதும், எனக்கு வந்துட்டு மெடிசன்லாம் வேணாம்ப்பா, நான் ஆல்ரெடி வந்துட்டு தூக்கம் வந்துட்டுருக்கு, என்னை ரூமுக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் அங்கே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அங்கே கண்ணுக்கிட்ட அங்கே நீடியில் கொண்டு போயிட்டுருக்கான். நீ தூங்கிட்டியா பேபி, இப்போ என்னோட வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஹீரோயின் வேமா அந்த சீக்கிரம் ரூமுக்கு உள்ளே போய் பார்க்குறா. பட் அப்போ ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி எதுவுமே அங்கே வந்துட்டு திங்ஸ் எதுவுமே இல்லாமல் இருக்குது. பின்னாடியே அங்கே சாங்குமே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ஒரு பாடி இருக்கவுமே அங்கே டஸ்ட்பினில். அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே பயந்து போயிட்டு வேமா நம்ம ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி, தயவு செஞ்சு நீ வந்துட்டு வேமா அங்கேருந்து போயிரு, அவனுக்கு வந்துட்டு யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிடுச்சு, அங்கே வந்தால் நீ மாட்டிக்குவன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ரொம்பவே வந்துட்டு பயந்து போயிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் அவளுக்கு தலையெல்லாமே அங்கே ரொம்பவே பெயின் ஆகிட்டுருக்கு. திடீர்னு அவள் திரும்ப வந்துட்டு வேறு ஒரு ரூம்குள்ளே போனதும் அதுக்குள்ளே பார்த்தா அங்கே ரொம்ப அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு பாடி வந்துட்டு உள்ளே இருக்குது. அதை பார்க்க ஹீரோயின் மாதிரியே இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அங்கே அழுதுட்ருக்கா. அப்போ அந்த டயத்தில் யாரும் வந்துட்டு அங்கே தலையில் அடித்து அவளை அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. இந்த ஃபேங்கை பார்த்தா ஒரு பொண்ணுகிட்ட, நான் தெரியாமல் வந்துட்டு ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டேன், ப்ளீஸ் என்னை காப்பாற்றி, இது என்ன மீறியே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அழுததுமே அப்போ அங்கே அந்த பொண்ணு வந்துட்டு, நீ கவலைப்படாத, உனக்கு துணையாக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹக் பண்ணிட்டு அங்கே வியோட அங்கே வந்துட்டு ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயின், நீங்கள் யார், எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பிறகு இங்கே சாங்கை பார்த்தா அங்கே ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்துட்டு கிளம்பிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப பயம் ஆயிடுச்சு இதெல்லாமே பார்த்துட்டு. பட் அங்கே உள்ளே வந்து நம்ம ஃபேங் உட்காந்துட்ருக்கான். நீ வந்து என்கிட்ட எப்படி எஸ்கேப் ஆயிடலாம் நீ நினச்சிட்டு இருக்க, உன் கழுத்தில் நான் கொடுத்த இந்த செயின் இன்னமே இருக்குது, நான் வந்துட்டு லவ் பண்ண ஃபஸ்ட்டு பொண்ணு நீ தானே, உனக்காக என் வீட்டில் இன்னமே இடம் காத்துட்ருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேசுனதுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணிடாத, நம்மளோட புள்ள வீட்டில் காத்துட்ருக்கு அப்படின்ற சொன்னதும், எனக்கு எந்த ஒரு சைல்டுமே கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நீ ஏன் இப்படி பேசிகிட்டு இருக்க, அது உனக்கு தானே குழந்தைன்னு சொன்னதும் அங்கே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு கழுத்தை பிடிச்சி நேரிச்சிட்டு, நான் வந்துட்டு என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நைட் அங்கே சாங்கை கூப்பிட்டு இங்கே சொல்லியிருக்கும் போது அங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறப்ப இவன்ட்ட மாட்டி இருந்திருக்கா. நீ இப்போ எதுக்காக இங்கே வீட்டுக்குள்ளே வந்து அந்த உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு அவளை போட்டு அடிச்சு அங்கே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டினதுமே பயந்து போயிட்டு, தயவு செஞ்சு நீ எதுவும் என்னை பண்ணிடாத, என் புள்ள எனக்காக இருக்கான் காத்துட்டு, உன் பொண்டாட்டிக்கு உன் மேலே வந்து டவுட் வந்துருச்சு, ஸோ அதனால தான் அவள் உன்னை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக என்னை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அப்படியே அவசியம் சரி இருந்துட்டு போட்டோம், ஆனால் அதை பற்றி நீ அவட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ இதுக்கப்புறம் கேட்டு நடக்கணும், நீ தொடர்ந்து விசாரிக்கணும், பட் அவளுக்கு என்னை பற்றின உண்மைகள் எதுவுமே தெரியக்கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்றத சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான். ஸோ அவளுமே பாவம் அங்கே பயந்து போயிட்டு இதை சொல்லியிருக்கும் போது அங்கே அவன் திரும்ப அங்கே மிரட்டிட்டு இருக்கவுமே, இப்போ தயவு செஞ்சு நீ என்னை விட்டுருன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவங்க கெஞ்சிட்ருக்கா. அதெல்லாமே அங்கே பார்த்துட்டு அவன், நீ வந்து ஏதாச்சும் என்னை மீறி பண்ணணும்னு ஐடியா பண்ணணும்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக உன்னோட பிள்ளையோட சாவு என் கையில் தான் சொல்லிட்டு அவன் மிரட்டான். அதை கேட்டுட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டுருக்கு. நீ அப்படிலாம் பண்ணியதான் சொல்லிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு கண்ணை முழிச்சு அங்கே வந்துட்டு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு, அங்கே டெட் பாடி சேமாக பார்த்தனே, அப்போ நான் சூசி கிடையாது, என்னோட நேம் வந்து அப்போ ருவானா அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி இருக்கா. அப்போ அவன் என்னை வந்து கொலை பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான், நான் வந்துட்டு இப்போ உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும்னு அவள் சொல்கிறா. அப்போ அங்கே அந்த ஃபேங், என்ன போலீஸ்க்கு எதுவும் கால் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ அங்கே அவள் ரொம்ப பயந்து போயிட்டு கண்ணிலேருந்து தண்ணீராக வந்ததுமே, ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு மயக்கமாக இருந்திருக்கு, மெய்டு தான் வந்துட்டு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உன்னை, அவன் அதனால தான் நான் வந்து கேட்டேன்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு இருக்கா. நான் வந்துட்டு சரியாக சாப்பிடல, அப்படியே வந்துட்டு மயக்கமாயிட்டேன், அதனால தான் சொன்னதும் அப்போ ஃபேங், நீ ஒன்றும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு அங்கே மெய்டை போய் அவள் வந்து மீட் பண்ணிவிட்டு, நீங்கள் வந்து என்னை காப்பாற்றினதுக்கு ரொம்பவே தேங்க்யூ அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப எமோஷன் ஆகிட்டு பேசிகிட்டு இருக்கா. அந்த சீக்ரெட் ரூமில் மாட்டியிருந்தேன்னா கண்டிப்பாக என்னை ஃபேங் கொலை பண்ணியிருப்பான்னு சொல்லும்போது, நீங்கள் இதை பற்றி இதுக்கப்புறம் பேசாமல் இருங்க, உங்களுக்கும் ஃபேங்க்கும் நடுவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்தால் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. மெசேஜ் பண்ணுறா. அவளை பார்த்தாங்க, அவனை பார்த்தா போட்டு அவளை பயங்கரமாக அடித்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மெசேஜை படித்து பார்த்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சிருக்கு. ஏன்னா ஹீரோயின், என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, நீ வந்து என்னை பொய் சொல்லி
ஏமாத்திருக்க, இதுக்கப்புறம் என்னை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு அனுப்பியிருக்கா. அப்பங்க இதுக்கப்புறமே நீ வந்து இந்த விஷயத்தில் தலையிட்டேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை கேட்டு நடன்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போகிறான். அவன் போனதுமே நம்ம சாங் வந்துட்டு வேறு ஒரு மொபைல் எடுத்து பார்த்தா, நான் நல்லா இருக்கேன், நீ உன்னை சேஃப்டியாக பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் அனுப்பியிருக்கா. அப்போ தான் என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அங்கே நம்ம ஹீரோயின் அவளுமே மீட் பண்ணி பேசும்போது நம்ம சாங் சொல்லிடுறா, ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அப்ரோச் பண்ண பொண்ணே நான் தான், இப்போ வரைக்குமே நான் எப்படியோ எஸ்கேப் ஆகி இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க, இவனை எப்படியாச்சும் உள்ள தூக்கி போடணும்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அப்போங்க நம்ம ஹீரோயின்மே அவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், ஸோ இந்த மொபைல் வச்சுக்கோ, நம்ம வந்துட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கா. எனக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏதோ ஒரு மெமரி மட்டும் லாஸ் ஆகிருக்கு, எனக்கு நல்லா புரியுது, ஏதோ விஷயத்தை நான் மறந்து போயிருக்கேன், அது எல்லாத்தையும் நான் திரும்ப கண்டுபிடிச்சி இவனை வந்துட்டு எப்படியாச்சும் வந்து பழி வாங்கி ஆகணும், என்ன தப்பு பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும், அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டோட முன்னாடி நீயாவே போய் எக்ஸ்போஸ் ஆகி எல்லா உண்மையே சொல்லணும், அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சுன்றதையுமே நீ உறுதிப்படுத்தணும், அப்படின்னா தான் அவன் ஓன்ட்ட நெருங்கி வந்து டார்ச்சர் பண்ணுவான், அதுக்கப்புறம் நம்ம அவனை வந்துட்டு எப்படியாச்சும் எக்ஸ்போஸ் பண்ணிடலான்னு சொன்னதும் கடைசியில் பார்த்தா கூட்டு சேர்ந்து தான் அவங்க எக்ஸ்போஸ் பண்ணி எல்லா ப்ராப்ளமும் அங்கே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அங்கே சாங்மே நான் கண்டிப்பாக உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்டா, நீ பண்ணுற பாவத்துக்கெல்லாம் உனக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பேன், உன்னை எக்ஸ்போஸ் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்கிறா. அப்போங்க நம்ம ஹீரோயின் உன்னை நாங்கள் இப்படி ஏமாத்தினாதான் உண்டு, இல்லைனா நீ இப்போவே வந்து உன்னை பற்றி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கொலை கூட நீ பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. சரி பண்ணி என்னை வந்து உன் பேச்சை கேட்குற லெவலுக்கு நீ ஆளாக்கி வச்சுருந்த, பட் நான் உன் விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு உன்ட்ட வந்து எஸ்கேப் ஆனதுமே நீ என்னை ஆக்சிடென்ட் பண்ணிடலன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுச்சேக்கா. ஸோ ஆக்சிடென்ட்மே இவன் தான் பண்ணியிருக்கான், பண்ணிவிட்டு அவளுக்கு ஞாபகங்களெல்லாம் மறந்துருச்சா, அவளுக்கு நல்லா அடிபட்டிருக்கான்லாம் வந்து நின்று பார்த்துருந்துருக்கான். பிறகு அங்கே சாங் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிவிட்டு அங்கே சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கா. அப்போ ஹீரோயின் உனக்கு நான் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டுருக்கேன், பட் என்னோட தேவைக்காக நான் உன்னை ரொம்ப புள்ளி பண்ண வச்சுட்டேன்ல, சாரின்னு சொல்கிறா. இப்போ இதில் சாரி கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது, ஏன்னா நீ மட்டும் இல்லைன்னா என் பையன் இன்னைக்கு என் கூட சேர்ந்து இருந்திருக்க மாட்டான், நீ தான் என் பிள்ளையை காப்பாற்றிருக்கு, அதுக்கு நான் உனக்கு தேங்க்யூ சொல்கிறேன், உனக்காக நான் என் உயிரை கொடுக்க கூட ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் உனக்கு நான் அப்ராடில் டிக்கெட் எல்லாமே புக் பண்ணிட்டேன், நீ உன் பிள்ளையுமே சேர்ந்து அங்கே சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நான் வந்து 3 பில்லியன் யுவானுமே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், குழந்தையோட சேர்ந்து நீ வந்து ஹாப்பியாக அங்கே போய் லைஃப்பை என்ஜாய் பண்ணுன்னு சொன்னதும் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் சொல்லாத, நான் வந்துட்டு கண்டிப்பாக உனக்கு இங்கேருந்தே ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னதும் ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் வந்து சூசி கிடையாது, நான் ருவானா, ஆல்ரெடி அவன் கோலை பண்ணிட்டான், அவளோட ஃபேஸை தான் எனக்கு வந்து கொடுத்துருக்கான், ஸோ நான் அவனோட பேச்சை கேட்டு நடக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணான், அதுக்கப்புறமே எனக்கு அவனை பற்றின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு சில ஞாபகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சுக்கு அப்படின்றத சொன்னதும் அப்போ சாங் என்ன நடந்தாலும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் இதுக்கப்புறமே நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக அவன் உன்னை ஏதாச்சும் பண்ணிடுவான், நீ நினைக்கிற விட அவன் ரொம்ப டேஞ்சரஸ், ஸோ எனக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. பிறகு அவன் இதெல்லாமே நான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன், வேற வழி இல்லை, உனக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாது, அதனால தான் அப்படின்றத அவன் சொல்லிட்டு போகும்போது அவன் நல்லவேளை அந்த சீக்ரெட் ரூமை நான் ஆல்ரெடி வேற இடத்துக்கு மாற்றி வச்சுட்டேன், இதெல்லாமே அங்கே நம்ம ருவானா பார்த்துட்டானா கண்டிப்பாக அவளுக்கு வந்துட்டு பிரச்சனையாயிரும், அவளுக்கு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துடும், இதை கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போகும்போது அங்கே கீழே வந்துட்டு அந்த நெக்லஸ் கிடைக்க அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே மெய்டை கூப்பிட்டு பேசுகிறான். கடைசியில் பார்த்தா அதான் அவங்க அம்மாவே. அப்போ அங்கே அம்மா நீங்கள் என்ன சொன்னீங்க, அவள் சீக்ரெட் ரூமுக்கே வரலன்னு சொன்னீங்க, பட் வந்துட்டு எப்படி இந்த நெக்லஸ் இங்கே கிடக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது ஒன்றும் அவளோடதாக இருக்கணும்னு அவசியம் இல்லையப்பா, வேற ஒரு பொண்ணோடதாக கூட இருக்கலாமேன்னு சொன்னதுமே நீங்கள் என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது நீ வந்துட்டு ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க, நீ இப்போ நல்ல நிலைமையில இருக்க, நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்றதை விட்டுட்டு ஏன் இப்படி நீ வந்துட்டு பண்ணுறேன்னு சொன்னதும் நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் என்கிட்ட சொன்னீங்க இல்லாமல் வந்துட்டு எப்படி வந்து ஒரு மோசமான நிலைமையில இருக்கேன்னு, இப்போ நான் வந்துட்டு நிறைய சம்பாதிக்கணும் எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அவங்க அம்மாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுறான். ஸோ அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணதுமே இந்த நெக்லஸ் வந்துட்டு நான் அவ்வளோதான் இல்லையான்னு நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட கால் பண்ணி நான் வந்துட்டு உன்னை நைட்டு டின்னரில் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உனக்கு ஆசையாக வாங்கி கொடுத்த அந்த நெக்லஸவே நீ போட்டுட்டு வான்னு சொன்னதுமே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. அப்போ அவங்க அம்மாட்ட தயவு செஞ்சு நீங்கள் வந்துட்டு என்னை மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே சாரி வேற கேட்குறான். சீனில் சாங் அங்கே நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பொண்ணு முக்கியமான வேலையாக வெளியே போயிருக்காங்க, அவங்க காசுமே கொடுத்து விட்ருக்காங்க, ஸோ இந்த காசு எடுத்துகிட்டு நீங்கள் உங்களோட ஹோம் டவுனுக்கே போங்க, அங்கே உங்கள் பொண்ணு வேலை எல்லாமே முடிச்சுட்டு வந்துடுவாங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயின் பின்னாடி இருந்து அதெல்லாமே கேட்டுட்டு தான் இருக்கா. அப்போ அவங்க அம்மாவுக்கு என் பொண்ணுக்கு என்னாச்சு, அவள் ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாளான்னு சொல்லிட்டு அவங்க கவலையானதுமே அவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு போல், ஹார்ட் ரொம்ப பெயின் ஆனதுமே ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிட்டு வேகமாக அங்கே வந்துட்டு மெடிசன் அங்கே பையிலே வச்சுருக்கா, அதை கொண்டு போய்
கொடுத்துட்டு இதை முழுங்குங்கன்னு சொன்னதோ அப்போ அவங்க அவங்க ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, உனக்கு எப்படிம்மா தெரியும், என் பொண்ணு ருவானாக்கு தானே இதை பற்றி தெரியும்னு சொல்லிட்டுங்க கேட்டதுமே ஹீரோயினுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியல. அப்போ அவங்க உடனே ஆமாம் உங்கள் பொண்ணுக்கு தான் தெரியும், பட் எங்கள் அம்மாவுக்குமே வந்துட்டு ஹார்ட் டிசீஸ் இருக்குது, ஸோ மெடிசன் எப்பயுமே நான் பக்கத்தில் வச்சுருப்பேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே எமோஷன் ஆகிட்டு அழுதுட்டு போயிட்டேக்கா. என்னோட வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக அவங்கள வந்து மீட் பண்ணுவேமான்னு சொல்லிட்டு அவன் மனசில் யோசிச்சுட்டு போயிட்டேக்கா. அந்த பொண்ணோட ஃபேஸ் தான் நம்ம ஹீரோயினுக்கு அவன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கான். ஸோ அவங்க பொண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பிறகு அவனோட சேர்ந்து அங்கே நைட்டு போய் டின்னர் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் வந்து உனக்கு கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டை போட்டுட்டு வான்னு சொன்னேன், நீ ஏன் போட்டுட்டு வரலையான்னு சொன்னதும் அந்த பிரேஸ்லெட்டாப்பா அது வந்துட்டு கொஞ்சம் வந்து பேடாக மாறிடுச்சு, அதனால தான் நான் வந்து திரும்ப சரி பண்ண கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க. மேடம் நீங்கள் கொடுக்க சொன்னீங்க, நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம், சாரி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை காமிச்சிட்டு பார்த்தியா நீ கொடுத்ததை நான் வந்து வச்சுருக்கேன் பார்த்தியா, நீயே எனக்கு போட்டு விட்றியான்னு சொன்னதுமே அவனுமே அங்கே வந்து போட்டு விட்டுட்டு நான் வந்து இப்போல்லாம் வந்துட்டு புத்தி இல்லாமல் அடிக்கடி ரொம்ப சந்தேகப்படுறேன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஸோ என்ன விஷயம்னு பார்த்தா சாங் வந்துட்டு அதே மாதிரி ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்கா. அப்போ ஹீரோயின்ட்ட நீ இப்போ வந்துட்டு இப்போ ஃபேக்காக கொண்டு போறிய, அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் நீமே போட்டிருக்க செயின் வந்து ஃபேக் தான், அவன் அதை கண்டுபிடிக்கலையே, இதை மட்டும் எங்கிட்ட கண்டுபிடிப்பான் அப்படின்ற சைட் அவள் கேட்குறா. ஸோ அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருக்கோமே நீ இப்போ என்னப்பா பார்க்குறேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது, அந்த ருவானாவோட பேரண்ட்ஸ் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க, அதுட்டு இப்படியே சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்கப்பா, கார் வந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு பாருன்னு சொல்லிட்டு காரை காமிச்சதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே எமோஷன் ஆகிட்டுருக்கு, வேணுக்குனே பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவளுக்கு ஞாபகங்கள் திரும்ப வந்துருச்சுன்னா அவள் பயங்கரமாக வந்துட்டு ரியாக்ட் பண்ணுவாள், அதுக்காக தான். பட் அவள் ரொம்ப வந்துட்டு அமைதியாக ரியாக்ட் பண்ண முடியாமல் பொறுமையோடு இருக்கா. என்னாச்சு ஏன் கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கு, ரொம்ப சேடாக இருக்கேன்னு சொன்னதும் அதெல்லாம் கிடையாது, எனக்கு இதே மாதிரி தானே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எனக்கு அதை நினச்சி வந்து ரொம்ப கவலையாக இருக்குது, என் லைஃப்பில் திரும்ப அந்த மாதிரிலாம் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னதும் கண்டிப்பாக அப்படி நடக்காது, நீ கவலைப்படாதன்னு அவன் சொல்கிறான், அதுக்கு உனக்கு தான் நான் தைக்க சொல்லணும், ஒன்னால தான் எனக்கு வந்துட்டு எல்லாமே சரியாயிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு பயங்கரமாக அழுகிறா. ஸோ இவ ஒரு பைத்தியம் மாதிரி பயங்கரமாக அங்கே ஃபீல் பண்ணி அழுதுச்சுக்கா. ஸோ அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அங்கே ரொம்பவே நம்ம சாங் வந்துட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு, நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னேன் நீ வந்து இதெல்லாம் வந்து ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்க வேணாம், அவனை போட்டு தள்ளிடலான்னு, தயவு செஞ்சு இப்பயாச்சும் நீ வந்து என் பேச்சை கேளு, என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது கண்டிப்பாக நான் அவனை ட்ரெஸ் ட்ரை பண்ணால் மட்டும் விட மாட்டேன், அவன் இந்த லெவலுக்கு மோசமானவனான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கவலைப்பட்டுச்சேக்கா. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு அவன் திரும்ப வந்துட்டு மயக்கி வச்சிருக்கான், அந்த பொண்ணோட நேம் வந்து ஜெனி, நீ அவளை போய் மீட் பண்ணு, அவள் பைத்தியமாக இருக்கா, அவன் மேலே லவ்லன்னு சொன்னதும் ஹீரோயினுமே போய் மீட் பண்ணிட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, கல்யாணம் முடிச்சு அவங்களோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டதுமே கோவமாயிட்டு அங்கே கண்ணதை சேர்ந்து நம்ம ஹீரோயினை அரைஞ்சிட்டு அவர் என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, கூடி சீக்கிரம் உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னை மேரேஜ் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு முட்டாள் மாதிரி அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கா. அப்பாங்க நம்ம சாங் இவ வாயால் கூட சொல்லியிருக்கலாமே, எதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு மோசமாக உன்னை போட்டு அடிச்சான்னு சொல்லிட்டு அங்கே ஒத்தனை எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இவன் அந்த ஜெனியுமே ஏமாத்தாம விட மாட்டான், கூடிய சீக்கிரம் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவளையுமே கழட்டி விட்டுருவான், அதுக்கப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க கிளம்பி வந்துட்டு இருந்தா அப்போ அந்த யாவ்யாவுன்னு ஒரு பொண்ணு வந்து கால் பண்ணிட்டு எங்கள் அப்பாவை நீங்கள் மீட் பண்ணுறதுக்காக வாங்க, அவங்க மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கன்னு சொன்னதுமே நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் என்னால் மீட் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகும்போது அப்போ அங்கே நம்ம ஜெனி அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அங்கே அந்த யாவ்யாவை வந்ததுமே நான் எங்கள் அப்பாவை பார்க்க சொன்னால் நீங்கள் ஏன் பார்க்காம போகிறீங்கன்னு சொன்னதும் நீ ஒன்றும் கவலைப்படாத கூடாது உங்கள் அப்பாவை பார்க்க வருவேன்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெனி அதெல்லாமே பார்த்துட்டு அப்படின்னா இவன் நம்மளை சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே கன்ஃபார்ம் பண்ணிடுறா. அங்கே நம்ம ஹீரோயினை போய் அங்கே ஜெனி மீட் பண்ணுறா. எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு எப்போ அவனை பற்றி தெரிஞ்சிச்சோ நான் எப்படி ஃபீல் பண்ணனோ அதே தானே நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் கண்டிப்பாக அவன் என்னை வந்து சீட் பண்ண மாட்டான்னு அங்கே ஜெனி சொன்னதும் நானுமே அப்படி தான்ப்பா நினச்சேன், பட் அவன் பண்ணிட்டான். ரெண்டாவது நீ நினைக்கிற மாதிரி அவன் அவ்வளோ உத்தமையெல்லாம் கிடையாது, என்னை வந்து ஆக்சிடென்ட் பண்ணதே அவன் தான், என்னோட ஃபேஸையுமே மாற்றிட்டு என்னை வந்து சூசியாகவே அவன் வந்து வச்சுட்ருக்கான், பட் என்னோட உண்மையான நேம் வந்து ருவானா அப்படின்றத அவள் சொல்கிறா. ஸோ அப்புறம் ஏன் இந்த பர்சன்ட்ட கூட சேர்ந்து நீ இருந்துட்டுருக்கன்னு சொன்னதும் கூடிய சீக்கிரம் நான் வந்து இன்னும் விட்டுட்டு போயிடுவேன், கண்டிப்பாக வந்துட்டு நான் அவனை சும்மாவும் விட மாட்டேன்னு சொன்னதும் நான் இப்போ உனக்கு என்ன பண்ணணும்னு நீ எதிர்பார்க்குறேன்னு சொன்னதும் வேற ஒன்றும் கிடையாது, நீ வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணணும் என்னை டைவர்ஸ் பண்ணிவிட்டு உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அவனை ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லும்போது அவளுமே அதே மாதிரி அவன்கிட்ட நீ வந்துட்டு கண்டிப்பாக என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கா. நீ மட்டும் என்னை மேரேஜ் பண்ணேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே உனக்கு தான் சொந்தமாகும்னு சொல்லிட்டு பேசும்போது உன்னோட சொத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையுமே கிடையாது, எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் அங்கே ரொமான்டிக் வேல பேசினதுமே நீ இவ்வளோ தூரத்துக்கு ஒரு நல்ல ஆக்டரா, நான் இப்போ தான் இதை நோட்டீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஜெனி வந்துட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா.
ஸோ 2 பேருமே சேர்ந்து அங்கே சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்தா நம்ம ஹீரோயினை அவன் ட்ரிங்க் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணதுமே, என்னப்பா ட்ரிங்க்ல ஏதாச்சும் வந்து கலந்து வச்சிருக்கேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னை கொலை பண்ணுறதுக்குன்னு சொன்னதும், உண்மையிலேயே அவன் வந்துட்டு அங்கே மருந்து தான் கலந்து விட்டுருக்கான். இவளை நான் வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு பேசாமல் இவளை கொலை பண்ணிட்டேன்னா இவள் சாகிறதையாச்சும் நான் ரசிச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு பண்ணியிருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின்ட்ட போய் கரெக்டாக நீ கண்டுபிடிச்சிட்டேன், நான் வந்து பாய்சன் தான் கலந்துருக்கேன், அதுக்கு பேர் வந்து லவ் பாய்சன், உனக்கு நான் டெய்லியுமே கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றத அவன் சொல்லிட்டு அப்படியே சிரிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஹீரோயே நாங்கள் சில பொண்ணுங்க ஃபோட்டோவை காமிச்சிட்டு இவங்க கூட எல்லாம் உனக்கு என்ன கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி கேட்டதுமே, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது, அவங்க என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்றத சொன்னதும், அப்போ அங்கே அந்த ஜெனி வந்து நீ கரெக்டாக புரிஞ்சிட்ருக்க, நான் அவருமே ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கோம், அவர் என்னோட ஃபியான்ஸை, கூடிய சீக்கிரம் அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்க போகிறாரு, உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதும், நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நீ வந்துட்டு அப்பா எனக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா, நீ இப்படி பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகும்போது, அப்போ அந்த ஜெனி நீ எதை பற்றியும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உனக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, அவட்ட இருந்துமே சொத்தை வாங்கிடலாம், நான் சொல்கிற மாதிரி நீ வந்து பிளான் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போய் இப்போ பயங்கரமாக ஹிட் பண்ணி காயமாக்கிடுறேன், நீ வந்து மீடியாஸ் முன்னாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு உன் பொண்டாட்டி தான் உன்னை அடித்து கொடுமைப்படுத்துறதாகவும் டைவர்ஸ் வந்துட்டு கேட்கவும் நீ சொல்லு, அதுக்கப்புறம் அவங்களே பார்த்துக்குவாங்க அப்படின்றத அவ சொல்கிறா. அவனுமே ஓகேன்னு சொன்னதும் அவங்க ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கிற ஆத்தாத்த பூரா அவங்க வந்துட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கா, போட்டு அங்க வெளுத்துட்டு இருக்கா. என்னை பார்த்து எதுக்காக நீங்க சூசி இதெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல, இவன் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொன்னதும், நீ தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அங்க ஜெனி சொல்றா, என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸுமே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பங்க நம்ம ஃபேங்குமே இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் இருக்க மாட்டேன், எனக்கு நீ வந்துட்டு டைவர்ஸ் கொடுத்துருன்னு சொன்னதும், நீ கண்டிப்பா வந்துட்டு என்னை சீட் பண்ணிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன்னை விட மாட்டேன், என் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உன்னோட பேர்ல மாறிடுச்சுன்றதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுகுறா. ஸோ அப்போ காட்ஸை வச்சுமே அங்க இருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அப்போ அவனோட கோட் எல்லாமே அங்க வந்து கிழிஞ்சிருது, அதை அவங்க நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஸோ பிறகு 3 பேருமே அங்க ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. அங்க ரொம்பவே ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு இந்த டேன்னு சொல்றாங்க. அப்போ அங்க சாங் சொல்றா, நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு பர்ஃபெக்டா ஒரு ஆக்ட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலப்பா, அதை நடிப்புன்னு வந்துட்டு யாராலையும் நம்பவே முடியாது, அந்த லெவலுக்கு இருந்துச்சு உன்னோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னதும், இதெல்லாமே நம்ம ஃபேங்க்டன் தான் நான் கத்துக்கிட்டது அப்படின்றத சொல்றாங்க. அப்போ அந்த ஜெனி ஒரு 3 பொண்ணுங்க சேர்ந்து அவனை ஏமாத்திருக்கோன்னு தெரிஞ்சா அவனுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சட்டி கேட்கும்போது, கண்டிப்பா வந்துட்டு அவனோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும், அவன் வந்து ஃபுல்லா வந்து ஃபால் டவுன் ஆகுறத பார்த்துட்டு எவ்வளோ என்ஜாயபுளா இருக்கும், நான் அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அவ சொல்றா. பெரிய அங்க பார்ட்டி அங்க வச்சுட்டு அங்க ரொம்பவே ஹாப்பியாயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க அந்த அங்கிள் ஒருத்தர் உள்ள வரும்போது நம்ம ஹீரோயின் வேமா போயிட்டு, அங்கிள் ப்ளீஸ் என் கூட நீங்க வாங்க ஒரு டைம் பேசலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. அப்ப அங்க அவன் நீ வெயிட் பண்ணு நான் வந்துறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பின்னாடியே போய் மறைஞ்சு பார்த்துட்டு இருக்கான். ஹீரோயின் ப்ளீஸ் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினதும், நீ ஒரு உருப்படாதவனுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துட்ருக்க, ஓ மேலே நான் எப்படி நான் நம்பிக்கை வைக்க முடியும்னு சொன்னதுமே, நீங்கள் தயவு செஞ்சு அவனை பற்றி எதுவுமே பேசாதீங்க, அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கேன் நான், அவன் வந்துட்டு என்ன வேணாலும் அவனுக்காக நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்காக கொடுங்க, நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு அவருமே சரி ஓகே நீ வந்துட்டு கண்ணீரத்தோட நான் உனக்காக வந்துட்டு இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இதை கேட்டுட்டே ரொம்ப ஷாக் ஆகிட்டு அங்கே உள்ளே போனதுமே ஹீரோயின் ரொம்ப நக்கலாக சிரிச்சுட்டு கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு இருக்கா. ஆல்ரெடி அங்கிள்கிட்ட இதை பற்றி சொல்லும்போது, உன்னோட பேரண்ட்ஸை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்குமா, கண்டிப்பாக நான் அவங்களுக்காகவாச்சும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவருமே அங்கே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்போ அங்கே உள்ள நம்ம ஜெனிட்ட போனதும், நீ இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணிட்டு இருக்க, நீ அந்த பொண்ணோட பின்னாடி தானே திரும்ப போன, நீ ஒரு விஷயம் சொல்லு, என்ன நீ மேரேஜ் பண்ணுறியா இல்லையா, நீ வந்துட்டு இல்லைன்னு சொல்லி விட்டுட்டேன்னா நான் பேசாமல் என் வேலையை பார்ப்பேன், உன் பின்னாடி நாய் மாதிரி நான் சுத்த தேவை கிடையாது இல்லைன்னு சொன்னதும், நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறவேன்னு அவன் சொல்கிறான். அப்போங்க நாங்கள் வந்துட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்னு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம், அதை மட்டும் நம்ம வின் பண்ணிட்டோம்னா அதில் 1 பில்லியன் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கே பேசினதும், ஸோ சேம் ப்ராஜெக்டை தான் ஹீரோயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ பேசினா, ஸோ அப்படின்னா இவங்க பண்ணுறதை விட இவங்க பண்ணாங்கன்னா எனக்கு வந்துட்டு ப்ராஃபிட் கிடைக்கும், ஸோ நான் இதை வந்துட்டு கை நழுவி விட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஐடியா பண்ணிட்டு இருக்கான். பிறகு அந்த யாயோ அவனை வந்து மீட் பண்ணிட்டு, நீங்கள் வந்து எங்கள் அப்பாவை மீட் பண்ணுறேன்னு சொன்னீங்க, இப்போ வரைக்கும் நீங்கள் மீட் பண்ண வரலன்னு சொன்னதும், உனக்கு எனக்கு நடுவில் எதுவும் கிடையாது எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னதும், நீங்கள் அதை எப்படி இந்த மாதிரி சொல்லலான்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. நான் சொன்னேன்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு விடுன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணலான்னு ஐடியா பண்ணுறாரு, அதில் ஏகப்பட்ட பணம் கிடைக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து இதை கொடுக்கலான்னு நினச்சி இப்போ என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவள் யோசிக்க பேசினதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் சும்மா விளையாட்டுக்காக உன்கிட்ட வந்து கோவப்படுத்துறதுக்கு சொன்னேன், நான் போய் வந்துட்டு உன்னை விடுவேனா சொல்லு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். ரொம்பவே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அப்போங்க என்ன விஷயம்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க, அந்த பார்ட்டியில் ஜெனியோட சேர்ந்து அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்துட்டு இருக்கும்போது, அங்கே நம்ம ஹீரோ அங்கே யாயோ அதெல்லாமே பார்த்துட்டு ரொம்ப ஜெலஸாக இருந்துட்டு
சொல்லியிருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோயின் கூட்டிகிட்டு வந்துட்டு, நீ நினைக்கிற மாதிரி அவன் ரொம்ப உத்தம புருஷன்லாம் கிடையாது, அவன் வந்து என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் தான், அவன் வந்து என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன விட்டுட்டான், இப்போ ஜெனியோட பின்னாடி சுற்றிட்டு இருக்கான், நீயுமே வந்து அவன்கிட்ட போய் எதுவுமே என்கிட்ட இல்லை எல்லாமே வந்துட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன்னா கண்டிப்பாக உன்னை விடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், இல்லை போட்டு தள்ளிடுவான். அதனால் என்ன வந்துட்டு முடிவு பண்ணி அவன்கிட்ட பேசுறதுனாலும் பார்த்து யோசிச்சு பேசு அப்படின்ற சொன்னதும், நீ உண்மை சொல்கிற நான் எப்படி வந்துட்டு நம்ப முடியும்னு சொன்னதும் அவள் வெட்டிங் சர்டிஃபிகேட்லாம் எடுத்து கொடுத்துட்டு பேசியிருக்கா. ஸோ இதை பார்த்துட்டு இங்கே இவன்ட்ட வந்து பேசிட்டு அவள் ஹக் பண்ணிட்டு அவள் கண்டிப்பாக ஜெலஸ் ஆகிட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பா, அவர் வந்து என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காரு, அவர் போய் என்னை வந்துட்டு எப்படி ஏமாத்துவாருன்னு சொல்லிட்டு இவ உள்டாவா ஹீரோயினை தப்பாக நினச்சிட்டு இருக்கா. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஸ்விம்மிங் பூல் சைடில் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு கால் வந்துடுது, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் வைங்க ஃபோனன்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கான். ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தான். அவன் டக்குன்னு அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு அவன் பாட்டு அங்கேருந்து போயிடுறான். அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது, உள்ளே அவன் வந்துட்டு மூழ்கிட்டு இருக்கான். அப்படியே அதை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க, கண்டிப்பாக உனக்கு இதான் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பிட்டு அதை ரசிச்சுட்டு இருக்கும்போது அந்த வெயிட்டர்ஸ் வந்து வேமா அவளை அங்கே வந்து காப்பாற்றிடுறாங்க. அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு இவனுங்க எப்படி இங்கே வந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே அங்கே வந்துட்டு ஹக் பண்ணிட்டு, ஐயோ பேபி உனக்கு என்னாச்சு, நீ தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ட்ராமா பண்ணதுமே அதை பார்த்துட்டாங்க. அவள் ரொம்ப பயந்து போயிடுறா. அப்போ அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் ஜெனி வந்துடுறாங்க. என்னம்மா நாங்கள் சொன்னதை இப்பயாச்சும் நம்புறையா அப்படின்ற சட்டி கேட்கும்போது, தயவு செஞ்சு நான் இதுக்கப்புறம் அவன் பின்னாடி போக மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே ஒரு பொண்ணு, இவன் என்னை கண்டிப்பாக கோலை பண்ணிடுவான், அந்த வெயிட்டர் மட்டும் கரெக்டான டயத்துக்கு அங்கே வரலன்னா நான் செத்து போயிருப்பேன்னு சொன்னதுமே, வெயிட்டர் எப்படி வாங்க வருவாங்க, நாங்கள் தான் வந்துட்டு அனுப்பி வச்சோம், எனக்கு தான் தெரியுமே அவனை பற்றி, அவன் எவ்வளோ எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு, நீ புத்தி இல்லாமல் இருந்தேன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றத சொல்லும்போது, அப்போங்க ஜெனி 5 மில்லியனுக்கான டைமண்ட் ரிங் உள்ளே போட்டு நீங்கள் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஸோ அவங்க எப்படி வராமல் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அதை கேட்டுட்டு என்னால் வந்துட்டு இதுக்கப்புறமே இங்கே இருக்க முடியாது, நான் எங்கேயாச்சும் போயிடுறேன், எங்கள் அப்பா கூட சேர்ந்து நான் நிம்மதியாக இருக்கணும்னு சொன்னதும், ஆல்ரெடி உன்னை டார்கெட் பண்ணிட்டான், இதுக்கப்புறம் நீ எங்கே போனாலும் உன்னை விடுவான்னு நினைக்கிறியா, ஒன்று வந்துட்டு நீ பேசாமல் நான் சொல்கிறத கேட்டு இங்கேவே வந்து ஸ்ட்ரைட்டாக அவன் கூட வந்து ஃபைட் பண்ணணும், இல்லை நீ சாகிறதுக்கு ரெடி ஆகிக்கோன்னு சொன்னதும், நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் கேட்கும்போது, வேற ஒன்றும் கிடையாது, உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் அவன் பேரில் எழுதி கொடுக்குறேன், ஸோ ஜெனியை நீ வந்து கழட்டி விட்டுருன்னு சொல்லு, ஒன்றை மேரேஜ் பண்ணிக்கிற சொல்லு, வேற ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நடக்க போகிறத பாரு அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே ரூம்க்கு வந்ததுமே எங்கே இவ்வளோ நேரமாக போயிருந்தேன்னு சொன்னதும், இல்லைப்பா மெடிசன் எடுக்க போயிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை, நான் இப்போ போய் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அவளோட ஃபோனில் ஏகப்பட்ட அமௌண்ட் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, இந்த காசெல்லாம் எப்படி உனக்கு வந்துச்சுன்னு சொன்னதும், ஐயோ உங்கள்கிட்ட இதை நான் சொல்ல மறந்து போயிட்டேன்ல, எங்கள் அப்பா தான் எனக்காக அனுப்பி விட்டுருக்காரு, அவர் பெரிய ரிச்சஸ்ட் பர்சன், அவர் ஏகப்பட்ட வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறாரு, அவர் எனக்குமே அதில் பங்கு இருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. ஸோ இதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே வாயடைச்சு போயிடுது. அப்போ நீங்கள் வந்துட்டு ஆனால் எனக்கு என் பின்னாடி நீங்கள் பணத்துக்காக சுற்றுறதா சொல்கிறாங்களே அப்படியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் எதுவும் கிடையாது, நான் உன்னை உண்மையிலேயே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பெரிய ட்ராமா பண்ணிட்டு இருக்கான். உடனே ரொம்பவே அங்கே வந்துட்டு அவனை லவ் பண்ணுற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா. பிறகு அவங்க ஜெனியை மீட் பண்ணிட்டு, உன்னோட அந்த ப்ராஜெக்டை நான் வந்துட்டு 1 பில்லியன் வந்து போடலான்னு நினைக்கிறேன்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் ஆகலைன்னு சொன்னதும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உனக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா, நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த காசை கொடுக்குறேன், எனக்கு வந்துட்டு வரலைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஏகப்பட்ட காசு இருக்குன்னு அவன் சொல்கிறான். வேற நீ வந்துட்டு என் கூட இருந்தால் எனக்கு ஏகப்பட்ட வந்துட்டு பெனிஃபிட் இருக்கும், ஒன்ன மாதிரி ஒரு ஆளை நான் எப்படி கை நழுவ முடியும்னு சொல்லிட்டு அவன் அதுக்காக தான் அவளுக்காக வந்துட்டு அங்கே பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஜெனி கொடுக்குறா. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஃபேங்க்டை கால் பண்ணி, இந்த ப்ராஜெக்டில் நம்ம வந்து போட்ட காசு எல்லாமே போச்சுப்பா, ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வேற ஒருத்தவங்க கைக்கு போயிருச்சு, பட் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்கு அந்த காசை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொன்னதும், இருக்கட்டும் பரவாயில்ல எனக்கு அந்த காசு வேணான்னு சொல்லிடுறான். பட் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். பிறகு அடுத்த பிளான் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. நம்ம அடுத்த பிளான் பண்ண போகிறது நம்ம யாயாவுதா அப்படின்றத சொல்கிறாங்க. பார்த்தா அவள் ஏகப்பட்ட கோல்டு பிஸ்கட் எல்லாமே கொண்டு போய் அங்கே வச்சுட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகி போயிட்டு, இவ்வளோ கோல்டு பிஸ்கட்டா, என்ன இதை பார்த்ததே இல்லை எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்றத அவன் சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான். இது எனக்கு இப்போ உண்மையிலேயே இந்த காசு ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது, இந்த டயத்தில் எனக்கு இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க, தேங்க்யூன்னு சொல்லும்போது, அப்போங்க நீ தயவு செஞ்சு இதை இப்போதைக்கு எடுக்க முடியாது, என் சொந்தம், பட் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட கண்ட்ரோலில் இது எல்லாமே இருக்குது, நீ வந்துட்டு இதெல்லாமே வாங்கிக்கணும்னா நீ ஃபஸ்ட்டு ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும்னு சொன்னதும், அப்போங்க அவன் நான் இப்போ ரொம்பவே கவலையில் இருக்கேன், ஏன்னா ஜெனி வந்து என்கிட்ட 1 பில்லியன் காசை வாங்கி அதை வந்து ப்ராஜெக்டில் போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே தொலைச்சிட்டா, இப்போ இது வந்துட்டு ரொம்பவே எனக்கு இம்பார்ட்டன்ட், நான் ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீயும் அவளும் ஒரே டயத்தில் ஹாஸ்பிட்டல் எதுக்காக போனீங்கன்னு சொன்னதுமே, அப்போங்க அவள் கரெக்டாக அங்கே ஃபோன் பண்ணதுமே அவள் எடுக்க மாட்டான், நீ ஃபோன் அட்டன் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீக்கரில் போட்டு விட்டதும், நீ இன்னுமே அவன் கூட தான் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன், நான் கண்டிப்பாக உன்னை கொலையை பண்ணிடுவேன், ஒழுங்கா நீ அவன்கிட்ட இருந்து விலகிரு, அவன் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டா. இல்லை
இல்லை உன் குழந்தையுமே கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டே காப்பாங்க. அவன் என்னாச்சு ஏன் இவ இப்படி பண்ணுறான்னு சொன்னதும் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு அபார்ஷன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு என்னை வம்பு பண்ணி அவங்க இழுத்துட்டு போனாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்துட்டு அபார்ஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் நல்லது தானே பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் நீ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சேக்கான். சரி கான்ட்ராக்டை கொண்டு வான்னு சொல்லிட்டு அவன் இங்கே படித்து பார்த்தா இந்த ஒரு கோல்டு பிஸ்கட்காக இவ்வளோ டேஞ்சரான ஒரு கான்ட்ராக்டில் நான் சைன் பண்ணணுமா, வரைக்குமே நான் இப்படி ஒரு கான்ட்ராக்டை பார்த்ததே இல்லைன்னு சொன்னதுமே இது வந்துட்டு சும்மா கிடைக்குமா, இது லோன் கொடுக்குற கம்பெனிப்பா, ஸோ அப்படி தான் வந்துட்டு கான்ட்ராக்ட் இருக்கும், பட் இது எல்லாமே சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தானே, இந்த பிஸ்கட் எல்லாமே உனக்கு தானேன்னு சொன்னதும் எனக்கு காசு ரொம்பவே தேவை இருக்குது, ஸோ அதனால் நான் சைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க சைன் பண்ணி கொடுக்குறான். பிறகு அவங்க ஒரு பிக்சர் பார்க்குறான், நம்ம ஹீரோயின் அங்கே ப்ராஜெக்ட் விதமாக பேசிக்கிட்டு இருக்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் அவளோட பின்னாடி அங்கே போயிட்டு இருந்தா நம்ம ஹீரோயின் தான் அந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை வந்து கையில் எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு நியூஸ் கிடைக்கிது. பிறகு அங்கே திரும்ப அங்கே ஜெனியை மீட் பண்ணிட்டு இன்னுமே உனக்கு நான் காசு கொடுக்குறேன், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, கண்டிப்பாக எனக்கு அந்த கான்ட்ராக்ட் வேணும்னு சொன்னதும் சரி ஓகே பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவங்க யார்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கே பேசுகிறா. பிறகு அவங்க திரும்ப அங்கே வந்துட்டு நம்ம ஜெனியை மீட் பண்ண போனதும் நீ இப்போ எதுக்காக வந்திருக்க, உன்னோட மிச்ச காசுமே வந்துட்டு எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்டுமே கிடைக்காது, நீ போய் வேலையை பார்க்கலான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே கோவமாயிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நீ தான், உன்னால தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு வந்துட்டு இல்லாமல் போயிருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்ருக்கான், இதுக்கு கண்டிப்பாக நீ பதில் சொல்லணும்னு சொல்கிறான். அப்பங்க நீ இந்த மாதிரி வந்து ஆஃபீஸில் அட்டுலேயும் பண்ணிட்டு இருந்தேன்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சங்கேருந்து வெளியே இழுத்து விட்டுறாங்க. அப்பங்க சில ரவுடிங் எல்லாமே வந்து அந்த கான்ட்ராக்டில் நீ தானே சைன் பண்ண அப்படின்ற சொன்னதும் ஆமாம் உங்கள் பாஸோட பொண்ணு தான் சைன் பண்ண சொன்னாங்க அதனால் பண்ணேன், அவள் என்னோட லவ்ன்னு சொன்னதும் என்னடா உளறிட்டு இருக்க, எங்கள் பாஸ்க்கு கல்யாணமே ஆகலைன்றப்ப எங்கிட்டு போயிட்டா வந்துட்டு பொண்ணு இருக்கும் பொய்யா சொல்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிடுறாங்க. இன்னும் ஜெனியுமே சேர்ந்து அங்கே வந்து இன்டர்வியூ எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ சேமாக தான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அதை பார்த்ததுமே எனக்கு அங்கே வயிற்றை பற்றி எரியுது, அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திருக்காங்களான்னு. அவன் இங்கே தூக்கத்துலேருந்து எந்திரிச்சா நம்ம ஹீரோயின் அவனுக்காக சமையல் பண்ணிட்டுருக்கா, என்ன எந்திரிச்சிட்டிங்களா, நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெடியாங்க நம்ம பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லும்போது அவன் இதை கேட்டுட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். திரும்ப அங்கே ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு நீ தான்டா என் பிள்ளைய கொலை பண்ண, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்துட்டு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணதுமே அவன் கழுத்து பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். நீ கண்டிப்பாக என்னோட பொண்டாட்டி இருக்க சான்ஸே கிடையாது, அவள் எப்பயோ சேர்த்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கே அந்த கலரே போய் தோண்டிட்டு இருக்கான். உள்ளே போனால் அந்த பாடி இருக்கு அதை பார்த்துட்டு அப்படின்னா அந்த ருவானா என்கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா, நீ உள்ளதான் இருந்துச்சுக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் எங்கேருந்து போனால் இவங்க 4 பேருமே சேர்ந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் 4 பேரும் சேர்ந்துக்கிட்டா இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொன்னதும் ஆமாம் நீ வந்துட்டு ஹெல்ல எத்தனை பொண்ணுங்களை அனுப்பி வச்சையோ எல்லா பொண்ணுங்களும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட சேர்ந்து போய் இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்கே வந்து கோவம் ஆயிட்டு இருக்கா. போலீஸுமே உன்னை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்காங்க, நீ வந்து பண்ண வேலைக்கு எவிடன்ஸ் எல்லாமே கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்கே கோவமாகி போயிடுறான். கண்டிப்பாக அப்படி நடக்க சான்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கான். பட் அவன் பண்ண பாவத்துக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சி அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க 4 பேருமே சேர்ந்து அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் பண்ணவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அப்போங்க நம்ம ஹீரோயின் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் ஜெனி நான் உன்ட்ட ஒப்படைச்சிட்டு போக போகிறேன், நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நான் அப்ராடுக்கு போய் நான் இதே மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு அவள் சொல்கிறா. பிறகு நம்ம சாங் நான் லாயராக வந்துட்டு இருந்து எல்லாருக்குமே வந்து சட்டப்படி வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அங்கே நாம் யாவ் சொல்கிறா, நீங்கள்லாம் வந்துட்டு ஆளுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ நான் வந்துட்டு என்ன ஆக முடியும்னு சொல்லிட்டு கேட்குறா. பேசாமல் எங்கள் அப்பாவோட பிஸ்னஸை தான் நான் கவனிக்கணும், நான் வேறு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்ததுமே அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் பொண்ணு வந்துட்டு நல்லாயிட்டாப்பா, நான் கூட சேர்த்துட்டு அப்ராடு கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாகிடுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே ஏமாற்றி சீட் பண்ணவொன்னு அங்கே கடைசியில் அவங்க பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்டு கேர்ள்ஸ் அவங்களோட தங்களோட பவரையுமே காமிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.